எங்களை அதிகமாக நேசிக்கிறதுனால ஆண்டவரே இந்த காலை பொழுதுக்காக இந்த வேளையில் கர்த்தாவே வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது தேவரீர் என்னோடு இடைப்பட்டமாக செபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய வார்த்தை வல்ல சமட்டி, உங்களுடைய வார்த்தை விதை, உங்களுடைய வார்த்தை கண்ணாடி, உங்களுடைய வார்த்தை கர்த்தாவை உருவாக்கும் சுவாமி. இந்த வேளையிலே கர்த்தாவே சுவாமி உடைய வார்த்தை இருதரப்புள்ள பட்டயம் ஆண்டவரே என்னோடு கர்த்தர் இடைப்படுவீராக. தேவ ஆவியானவர் என்னோடு பேசுவீராக. கர்த்தர் ஆண்டவரே வார்த்தை மத்தியிலே ஆண்டவரை கடந்து வரும்படியாக சமூகத்தை செபிக்கிறோம். அடியனை மறைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் உண்டாயிருப்பதாக. முதலாவது வேத பாடம் நம்ம வாசிக்க கேட்டோம். முதலாவது வேத பாடம் என்று எட்டாவது அதிகாரத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். அதுல 6வது வசனம் எஸ்தர் 8:6. என் ஜனத்துக்கும் என் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றார். ஆமென். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றாள். எஸ்தர் ராஜாவுக்கு சொல்ற ஒரு வார்த்தை. அகஸ்வேரு ராஜாவுக்கு ராஜாத்தியாய் இருக்கக்கூடிய ஒரு ராணி சொல்ற வார்த்தை, என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றாள். இரண்டாவதாக நம்ம ஒரு வேத பாடம் படித்தோம். அது எந்த பகுதி? 25 வேலைக்காரர்கள் ஒரு காரியத்தை சொல்றாங்க. 25:17 கவனித்து பாரும், நம்முடைய எஜமானியிலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதாய் இருக்கிறது. நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதாய் இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோட பேசக்கூடாதபடிக்கு வேலையாளின் மகனாய் இருக்கிறார் என்றார். எஸ்தர் சொல்றாங்க, how can I see the evil that happened will happen to my people? என் ஜனங்களுக்கு நடக்கக்கூடிய பொல்லாப்பை நான் எப்படி பார்ப்பேன் என்று எஸ்தர் சொல்றாங்க. இங்க 1 சாமுவேல் 25 வேலைக்காரர்கள் அபிகாயிலுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. ஆனால் இந்த பொல்லாப்பிலிருந்து எப்படி அந்த ஒரு வீட்டார் ஒரு எஜமானன் காப்பாற்றப்பட்டார்? அந்த பொல்லாப்பிலிருந்து எப்படி ஒரு இனம் ஒரு குலம் காப்பாற்றப்பட்டது? அதே போல இன்னொரு பகுதியில நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 4:1. நியாயாதிபதிகள் 4:1. ஏகூர் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஒரு தேசம் பொல்லாப்பை செய்து கொண்டிருந்தது. இஸ்ரவேல் தேசம் திரும்ப மறுபடியும் again they were doing evil in the sight of the Lord. பொல்லாப்பை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு வீட்டார் ஒரு எஜமான வீட்டுல ஒரு பொல்லாப்பு, ஒரு குலம் ஒரு இனம் அவர்களுக்கு விரோதமாக ஒரு பொல்லாப்பு, ஒரு தேசமே பொல்லாப்பை செய்து கொண்டிருந்தது. இவைகளிலிருந்து எல்லாம் தேவன் எப்படியாக தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தார்? பொல்லாப்பு என்று சொல்லும் பொழுது ஒருவேளை அது ஒரு வாதையா இருக்கலாம். அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவருடைய கணவனுடைய பேர் வந்து நாபால். இந்த நாபால் எப்படிப்பட்டவன் என்று சொன்னா மகாபாரி குடித்தனக்காரனாய் இருந்தார். 25வது அதிகாரம் 1 சாமுவேல் 25:2. மகாபாரி குடித்தனக்காரன் அப்படின்னா மிகுந்த செல்வந்தன் கிடையாது, பணக்காரன் கிடையாது, மிகப்பெரிய பணக்காரன். வெரி ரிச் மேன், நாட் ஜஸ்ட் ரிச் பட் வெரி ரிச் மேன்.
இங்கிலீஷ் பைபிள் போட்டு பார்த்தீங்களா, வாஸ் வெரி வெல்தி. அவனுக்கு வந்து என்ன இருந்துச்சா, 1000 ஆடுகள் 1000 வெள்ளாடுகளும் 3000 ஆடுகளும் இருந்தது. அது மட்டும் இல்ல, அவன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, அந்த புருஷனும் முரடனும் துராக்கிரதமா இருந்தான். துராக்கிரதன் அப்படின்னு சொன்னா கெட்டவன், அவன் கெட்டவன், அவன் முரடன். ஆனா அவன் யாருடைய சந்ததி தெரியுமா? காலேயுடைய சந்ததி. காலே வந்து ஒரு பெரிய மனுஷன், தேவ மனுஷன். அவன் சந்ததியில வந்தவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? முரடனும் கெட்டவனுமா இருக்கிறான். அவருடைய வீட்டுல என்ன நடந்து கொண்டிருந்தா, ஒரு பண்டிகை நடந்து கொண்டிருக்கு. இந்த பண்டிகை என்னன்னு சொன்னா, ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற ஒரு பண்டிகை. ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற பண்டிகை அப்படின்னு சொன்னா, இந்த ஆடுகளுக்கு நிறைய மயிர் வந்துடும், புல். அதை அவங்க வெட்டுனா என்ன நடக்கும் சொன்னா, அதை விற்றா அதிக பணம் வரும். ஆகினால ஒரு பெரிய ஒரு அறுவடை பண்டிகை போல அதை அவர்கள் கொண்டாடுவார்கள். அந்த சமயத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, விருந்து வைப்பார்கள். எல்லாருக்கும் விருந்து வைப்பாங்க. யாருன்னா அங்க போனாலும் அவருக்கும் விருந்து உண்டு. அந்த மாதிரி ஒரு காலத்திலே தாவீது தன்னுடைய படையாட்களோடு கூட ஒரு செய்தி சொல்லி அனுப்புறாரு. இந்த மாதிரி நாங்க வனாந்தரத்துல வந்து வந்துட்டு இருக்கோம், உங்க வீட்டுக்கு வரோம், கொஞ்சம் எங்களுக்கு தயவு காட்டுங்கள். அவர் என்ன சொல்றாரு, சுக செய்தியை விசாரித்து, என் பேர் சொல்லி அவன் சுக செய்தியை விசாரிங்க நாபால்கிட்ட. அவனை நோக்கி நீர் வாழ்க்க, 21 சாமுவேல் 25:6, நீ வாழ்க்க, மற்ற சமாதானமும் உன்னுடைய வீட்டுக்கு சமாதானமும் உனக்கு உண்டான எல்லாருக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உங்களுடைய மேய்ப்பர் எங்களோடு கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவளை வருத்தப்படுத்தவில்லை. அவருடைய பொருள் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. உங்களுடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். அதனால் இந்த வாலிபருக்கு உங்களுடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம், உங்களுடைய கைக்கு உதவுவதை உங்களுடைய ஊழியக்காரன் உங்களுடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்க வேண்டியேன் என்று சொல்லுங்கள் என்றார். தாவீது வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது இவற்றை அனுப்புறாரு. இங்க வந்து ஒரு பெரிய ஃபீஸ்ட் நடக்குது, விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தன்னுடைய வேலைக்காரர் அனுப்பி சொல்லியிருக்கிறார், நீ வாழ்க, உன் வீட்டார் வாழ்க, உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கட்டும். நாங்க அந்த கர்மேலில் இருக்கும்போது உங்களுடைய வேலைக்காரர் என் வேலைக்காரர் ஒன்னாதான் வேலை செஞ்சாங்க. ஆனா நாங்க அவங்களை ஒண்ணு கொடுமைப்படுத்தல, நாங்க நண்பர்களாக தான் இருந்தோம், சமாதானமா தான் இருந்தோம், உங்க பொருள் எதுவும் காணாம போகல. இதெல்லாம் அவர் சொல்லி, அதனால எங்கள் மக்களுக்கு எனக்கு நீ தயவு காட்டு மிகவும் பணிவாக கேட்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்றார் தெரியுமா, தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் யார், நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்று சொல்லி அவனை அனுப்புறாரு. உடனே தாவீதுக்கு மிகுந்த கோபம் வந்தது. அவர் சொல்றாரு, 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கு 600 பேர் வச்சிருக்காங்க. 400 பேரை படையெடுத்து போகிறார். நாபாலுக்கு விரோதமாக தாவீது அவனை அழிக்கும்படியாக 400 பேரை கூட்டிட்டு போறார். 400 பேர் போறாருன்னா அந்த நாபாலுக்குமே நிறைய வேலைக்காரர்கள் தான். ஏன்னா 1000 ஆடுகள், 3000 வெள்ளா, 1000 goats and 3000 sheep என்று சொல்லி ஒரு செல்வந்த அநேக வேலைக்காரர்கள் இருந்திருப்பார்கள். இவளெல்லாம் கூட்டிட்டு அவளை அடிக்கும்படியாக போகும் பொழுது வேலைக்காரர்கள் செய்கிற காரியம், அந்த சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்தில் ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். பாருங்க, சுக செய்தியை விசாரித்து அனுப்புகிற ஒரு மனுஷன்ட்ட சீரிகிற ஒரு மனுஷனாக அந்த நாபால் இருக்கிறார். அதனால அந்த வேலைக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யார்கிட்ட போய் சொல்றாங்க? அபிகாயில், நாபாலுடைய மனைவிட்ட சொல்றாங்க. அந்த மனுஷரும் எங்களுக்கு மிகவும் உபகாரியாய் இருந்தார், உதவி செய்கிறவராய் இருந்தார். நாங்கள் வெளியில் இருக்கும் பொழுது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதில்லை. அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். இப்படிப்பட்ட மனுஷன்ட்ட இந்த நாபால் என்ன செய்கிறாரு? முரடனாய், துராக்கிரதனாய், சீறுகிறவனாக இருக்கிறதை பார்க்கிறோம். நிறைய குடும்பங்களில் இப்படி தான் கணவன்மார்கள்
நன்மை செய்தவர்களுக்கு விரோதமாக என்ன செய்கிறது? பேசுகிற ஆண்கள் இருக்கிறார்கள். அவங்க கொடுத்துட்டா எல்லாம் அதே மாதிரி செஞ்சணுமா? அவங்க சொல்கிற மாதிரியே கேட்டணுமா? யார் இந்த தாவீது? அப்போ செஞ்சான், அதுக்காக நான் இப்போ அவனுக்கு கொடுக்கணுமா? அப்போ காப்பாற்றினா இப்போ அதுக்காக நான் பதில் செய்யணுமா? இப்படி கேட்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதனால் வேலைக்காரர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் எஜமானனுக்கு தெரிந்திருக்கவில்லை. நம்முடைய எஜமான் மேலும் அவர் வீட்டார் மேல் யாவரும் நிச்சயமாக ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. ஒரு குடும்ப தலைவனுடைய நடக்கையினாலே அந்த குடும்பத்துக்கு என்ன வந்தது? பொல்லாப்பை தேடிக்கொண்டான். அவனுடைய நடத்தையினாலே, வார்த்தையினாலே அவன் பொல்லாப்பை தேடிக்கொண்டான். உடனே அதை பற்றி அவருடைய வேலைக்காரர்கள் போய் அபிகாயில் இடத்துல சொல்கிறாங்க. அபிகாயில், எஜமானியம்மா, எஜமான் செஞ்ச வேலையினால நிறைய பொல்லாப்பு வந்துருச்சு, ஏதாவது பண்ணுங்க. அவர்கிட்ட எதை பேசினாலும் ஒன்றும் நடக்காது என்று அவர்கள் சொல்லும் பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்கள், 2 துருத்தி ரசம், திராட்சை ரசம், சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகள், 5 படி வறுத்த பயிறு, வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகள், வற்றலான 200 அத்திப்படாடைகள், எல்லாமே ரெடியாக இருக்கு அவங்க வீட்டில். இந்த ஃபுட்டெல்லாம் இஸ் ரெடி. தன் புருஷனாகிய நாபாலுக்கு அறிவிக்காமல் வேலைக்காரரை பார்த்து, எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாள்? தாவீது கேட்ட அந்த உணவு காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய வேலைக்காரிடத்தில் ஒப்பு கொடுத்து, நீங்கள் போங்க, நான் பின்னாடியே வரேன் என்று சொல்லி அவள் போகிறாள். போன பிறகு தாவீது இடத்துல போய் அவள் சொல்லிக்கிற காரியம், அவன் பாதத்திலே விழுந்து, தாவீதுக்கு நேராக தரையிலே முக்கம் குப்புற விழுந்து பணிந்து. See, that is the uniqueness of women. குடும்பத்தை காப்பாற்ற ஒரு பெண் முகம் குப்புற விழுந்து பணிந்து தாவீதுடைய பாதத்திலே விழுந்து தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். தவறு செய்தது நாபால். நாபால்னால குடும்பத்துக்கு பொல்லாப்பு வருது. ஆனால் அவருடைய மனைவி என்ன செய்கிறா? ஷி இஸ் மேக்கிங் அமெண்ட்மெண்ட்ஸ் ஃபார் தட். அவள் என்ன செய்கிறா? சமாதானத்துக்கான காரியங்களை தேடுகிறாள். நிறைய வேளை புருஷனுக்கு துணை போய் சண்டைகளை வளர்த்து வருகிற அநேக பெண்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. என் புருஷன் அவன் அப்படி பேசிட்டான், நானும் கூட சேர்ந்து என்ன செய்வேன்? புருஷனுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பேன் என்று சொல்லி குடும்பத்தில் பிரிவினைகளையும் பிளவுகளையும் பொல்லாப்பையும் தேடிக்கொள்கிற பெண்கள் இருக்க தான் செய்கிறார்கள். ஆனால் அபிகைல் வாஸ் டிஃப்ரெண்ட். தன் புருஷன் மேல் தவறு இருக்கிறது என்று கண்டு சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை அவள் தேடுகிறவளாக இருக்கிறாள். ஆகினால் இந்த காலத்தில் நம்முடைய குடும்பங்களிலே பொல்லாப்பு வரும் பொழுது பெண்களாக இருக்க வேண்டிய நாம் கணவன் செய்கிற எல்லா தவறுக்கும் உடன் போகக்கூடாது. தவறு செய்யும் போது உடன் போகக்கூடாது, அன்பாய் சொல்லி பார்க்க வேண்டும். ஆனால் இவர் தான் பேலியாளின் மகளாச்சே, சொன்னால் ஒன்றும் கேட்க மாட்டார். வேலைக்காரங்க சொல்லுவாங்க, இவன் பேலியாளின் மகன், சொன்னால் ஒன்றும் கேட்க மாட்டாமா, காரியம் நடக்காது. சில சமயத்தில் வீட்டில் இருக்கிற புருஷன்மார்கள் அப்படி நடந்து கொள்ளும் பொழுது அபிகாயிலை போல பெண்கள் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. எஜமான் வீட்டின் மேலும் எஜமான் வீட்டார் மேலும் என்ன வருகிறதாம்? பொல்லாப்பு வருகிறது. நம்முடைய எஜமான் மேலும் அவர் வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறது. அபிகையிலும் அமைதியாக புருஷன் சொல்கிறத கேட்டுட்டு இருந்தா எல்லாரும் அழிந்து போயிருப்பார்கள். ஆனால் அபிகாயிலுக்கு உண்மை எது என்று தெரியும். ஆகையினால she took a step, she took the leadership. அவள் தன்னுடைய கணவனையும் தன்னையும் தன் குடும்பத்தார் யாவரையும் காப்பாற்றி கொள்ள, தன் வீட்டார் யாவரையும் காப்பாற்றி கொள்ள அவள் போய் தாவீதுக்கு முன்பாக சொல்றார், நீங்கள் ஒரு பெரிய ராஜா, இவன்கிட்ட போய் நீங்கள் சண்டை போடலாமா ராஜா? நீங்கள் ஒரு பெரிய ராஜா, ராஜாவாய் வரப்போகிறவர். அவள் அறிந்திருந்தாள், டேவிட் வில் பிகம் அ கிங். ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு தாவீதை ராஜாவாக வைக்கப் போகிறார் என்று யாருக்கு தெரிந்திருந்தது? அபிகாயிலுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் நாபாலோ என்ன சொல்லுகிறான்? யார் இந்த தாவீது? நாபாலுக்கு தெரியும், ஆனாலும் அவன் அவமானப்படுத்துகிறான், தாவீதை அவமானப்படுத்துகிறான். அநேக வேளைகளில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இந்த அபிகாயில் செய்த காரியம், she quickly got off her donkey and bowed down என்று இங்கிலீஷில் இருக்கு, and with her face to the ground. அவள் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகம் குப்புற விழுந்து பணிந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ராஜாவாக வரும்போது சண்டை போட்டு நாபாலு குடும்பத்தை எல்லாம் அழிச்சிட்டு அந்த இரத்தக்கரை உங்கள் மேலே இருக்குமே, அந்த இரத்தக்கரை உங்களுக்கு வேணுமா ராஜா?
என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீ விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்கலும் இருந்தது உண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உமது அடியாளை நினைப்பீராக என்றாள். ஒரு பெரிய சண்டையை அவள் என்ன செய்கிறா? தடுக்கிறவளாக இருக்கிறாள். ஒரு பெரிய பொல்லாப்பு வராதபடிக்கு அவள் முன்ன நின்று அதை தடுக்கிறவளாக இருக்கிறாள். அதனால ஒரு குடும்பத்துக்கு பொல்லாப்பு வரும் பொழுது ஒரு பெண் தன்னை தாழ்த்தி என் புருஷன் சொல்கிறபடியெல்லாம் நான் செய்வேன் என்று அவள் செய்யாமல் சரியான காரியம் எது என்று யோசித்து அவள் என்ன செய்கிறாள்? அதற்குண்டான காரியங்களை செய்கிறாள். அந்த ராஜாக்கிட்டே போய் பேசுகிறார். தாவீது அப்படி ராஜா இல்லை, ஆனால் நீ ராஜாவாக வரப்போறீங்க, நீங்கள் ரத்தம் சிந்தாமல் நீங்கள் பழி வாங்காமல் இருந்தது உண்டானால் உங்களுக்கு துக்கமும் இராது, மன இடரலும் உண்டாகாது, நீங்கள் ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீது என்ன சொல்கிறார் தெரியுமா? உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு என் கையே பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். சண்டை செய்கிறவங்களாக நம்ம இருக்கக்கூடாது, சண்டையை தடுக்கிறவளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அபிகாயில் தன்னுடைய குடும்பத்துக்கு வரக்கூட வேண்டிய அந்த பொல்லாப்பிலிருந்து அவளுடைய ஞானமாக, அவள் தைரியமாக அவள் என்ன செய்கிறா? எல்லாற்றையும் எடுத்துக்கொண்டு போய் தாவீதுக்கு கொடுத்து தாவீதுக்கு தாழ பணிந்து அவள் சொன்னபடினாலே உன்னை இன்றைய தினம் என்ன சந்திக்கும்படியாக அனுப்பினது இஸ்ரவேலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் ரத்தம் சிந்தாமல் என் கை பழி வாங்காதபடிக்கு என்னை காப்பாற்றினியே, நீ இன்றைய தினம் என்னை தடை பண்ணினேயே, நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். தாவீது அவருடைய வீட்டாரை ஆசீர்வதித்தான். தாவீது நாபாலை வாழ்த்தி செய்தி அனுப்பினான். ஆனால் நாபால் அந்த தாவீது யார் என்று சொல்லி அவன் தேவையற்ற தீமையான வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அநேக வேளையில் தீமைக்கு தீமை செய்யாமல் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம், தீமைக்கு நன்மை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால பொல்லாப்பு வருகிறது என்று கண்டு ஒரு குடும்பத்துக்கு பொல்லாப்பு வரும்பொழுது யார்தான் இந்த குடும்பத்தை பாதுகாத்தது? ஒரு பெண். அவள் எழுந்து தீவிரமாக இந்த காரியங்களை செய்தபடினாலே அந்த குடும்பத்துக்கு பொல்லாப்பு வரவில்லை. அதற்கு பின்பாக நாம் பார்க்கிறோம், நாபால் இறந்து போகிறான். அப்பொழுது நாபாலுடைய மனைவியாகிய அபிகாலை தாவீது மனம் புரிந்து அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு பொல்லாப்பு வருகிறதற்கு தடை பண்ண வேண்டிய பொறுப்பும் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் பெண்களுக்கு இருக்கிறது. நாம் தாழ்ந்து போய் தேவனுடைய சமூகத்தில் முகம் குப்புற விழுந்து bow down before the Lord, fall before the Lord. யார்கிட்டயோ போய் நம்ம என்ன செய்கிறோம்? கை நீட்டி நிற்கிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் தீவிரமாய் முகம் குப்புற விழுந்து பணிய வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளில் கேட்கும் பொருட்டாக உமது அடியாள் உமக்கு செவி கேட்க பேச வேண்டும் என்று சொல்லி அவள் தாவீதிடத்தில் கேட்டது போல நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய குடும்பத்திற்காக பரிந்து பேச வேண்டும். பொல்லாப்பு ஒரு குடும்பத்துக்கு வரும் பொழுது அந்த பொல்லாப்பிலிருந்து ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தை தன் கணவனை தன் கணவனுக்கு உண்டான யாவற்றையும் அவன் வீட்டார் யாவற்றையும் அவள் காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக ஒரு ஜனம், எஸ்தர் 3:8-9 வாசிக்கலாம். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி 8:6 என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றாள். ஆமென். ஒரு ஜனத்தின் மேல் ஒரு பொல்லாப்பு வருகிறது, ஒரு குலத்திற்கு ஒரு அழிவு வருகிறது. அப்பொழுது ஒரு பெண், ஒரு ராஜாத்தி எழும்புகிறதை பார்க்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம்,
ஆமான் என்ற துஷ்டன் யூத ஜனங்களை எல்லாம் அழிக்கும்படியாக ராஜா இடத்துல உத்தரவு வாங்குகிறான். அப்படி செய்தால் எஸ்தரும் அழிய வேண்டியது தான். எஸ்தர் ஒரு ராஜாத்தி தான், ஆனால் அவள் ஒரு யூதர். ஷி வாஸ் அ ஜூ. அவளுக்கு தான் அது பொருந்தும். ஆனால் மொர்தெக்காய் அவருடைய சித்தப்பா சொல்கிறாரு, நீ ராஜாட்ட போய் சொல்லு, நம்முடைய குலமே அழிய போதே, நம்முடைய ஜனமே அழிய போதே, பொல்லாப்பு வருகிறதே, நீ ஆகினால அவங்கள்ட்ட போய் சொல்லு, ராஜாட்ட போய் சொல்லி தப்புவி. ஆனால் திருமணமாகி சில நாட்களில் அவள் அங்கே இருக்கும் பொழுது ராஜாவுடைய செங்கோலை நீட்டினாதான் ராணி ராஜாவுடைய சமூகத்தில் வர முடியும். ராஜாவுடைய கொலு மண்டபத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது ராணியாக இருந்தாலும் கூட ராணி வர முடியாது. ராஜா கோலை நீட்டினாதான் வர முடியும். இன்னும் ராஜா கோலை நீட்டலையே, நான் போனால் செத்து போவேன், அதுதான் சட்டம். ராஜா கூப்பிடாம ராணி போனால் she will be killed. ஆனால் அவள் சொல்கிறா, நான் உபவாசித்து என் தாதிமாரும் உபவாசித்து ஜெபிப்போம், நீங்களும் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க, நான் போய் ராஜாவிடத்தில் பேசுவேன். she was facing death. அவளுக்கு நேராக இருக்கிறது என்ன? ஒரு பெரிய தண்டனை, இல்லைன்னா சாவு. ராஜா கூப்பிடாட்டி போக முடியாது. அப்படி ராஜா கூப்பிடாம போனால் அவளுக்கு என்ன கிடைக்கும்? சாவுக்கு தான் கிடைக்கும். she was facing death. அவளுக்கு அதுதான் அங்கே ரெடியாக இருக்கு. ஆனாலும் நான் செத்தாலும் சாகிறேன். 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். ஆமென். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன். If I die, I die. நான் செத்தாலும் சாகிறேன். She took a risk for her people. அவளுடைய ஜனத்துக்காக அவள் என்ன செய்கிறா? தன் உயிரையும் பணையும் வைக்க துணிகிறாள். ஒரு குலம். அதனால தான் அவள் சொல்கிறா, என் குலத்துக்கு வருகிற பொல்லாப்பை நான் பார்ப்பேனோ, என் இனத்துக்கு வருகிற அழிவை நான் பார்ப்பேனோ. ஒரு குலத்துக்கே அழிவு வருது, யூத மார்க்கமே இல்லாமல் போகணும். அதுதான் ஹாமானுடைய திட்டம். ஆனால் ராஜாத்தியாகிய அவள் என்ன செய்கிறான்? நான் செத்தாலும் பரவாயில்ல, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய மக்களுக்காக நிற்பேன் என்று சொல்லி she goes to the king. அது மட்டும் இல்லை, அவள் தேவனை தேடுகிறதை பார்க்கிறோம். 3 நாள் உபவாசித்து புசியாமலும் குடியாமலும் இருந்து அவள் தேவனை முதலாவது தேடுகிறதை பார்க்கிறோம். அநேக வேளைகளில் நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது நாம் யாரை தேடுகிறோம்? நான் ராஜாத்தி, அதனால் நான் சொன்னால் எல்லாம் நடக்கும். அவள் அப்படி சொல்லவில்லை. நான் உபவாசித்து என் தாதிமாரோடு உபவாசித்து இருப்பேன். she sought God in prayer and fasting. நிறைய முறை நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், ஆனால் உபவாசிக்கிறோமா? நிறைய முறை உபவாசிக்கிறோம், ஆனால் ஜெபம் பண்ணுறோமா? ஆகினாலே அவளுக்கு ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்தது. உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கும். ஹல்லேலூயா. இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் தான். உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில சமயத்தில் நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோன்னு வைங்க, சாப்பாடே கிடைக்கல. காலையில் பஸ்ஸில் போயிட்டே இருக்கோம், சாப்பாடு கிடைக்கல. மத்தியானமும் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், சாப்பாடே கிடைக்கல. சாயங்காலம் ராத்திரி வீட்டுக்கு தான் போய் சேர்றோம், அப்போ தான் சாப்பாடு கிடைக்குது. ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம்? பஸ்ஸில் போயிட்டு தான் இருக்கோம். பரவாயில்ல, சாப்பாடெலாம் கிடைக்காட்டி பரவாயில்ல, வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் உபவாசம் என்று வரும்பொழுது நான் எப்படி உபவாசிக்கிறது? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப வீக்காக இருக்குது, நமக்கு அநேக சாக்குப்போக்குகள் வருகிறது. ஆகினாலே ஒரு இனத்துக்கு ஒரு குலத்துக்கு வருகிற ஒரு பொல்லாப்பிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எஸ்தர் ராஜாத்தி செய்த காரியம், அவள் நான் செத்தாலும் சாகிறேன்ற தைரியமாக என்ன செய்கிறார்? ராஜா கிட்ட போய் தன்னுடைய காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, she waited for a favorable time. உடனே அவள் ராஜா கிட்ட போல 3 நாள் உபவாசம் இருக்கிறா, ஜெபித்தாள். நான் தான் ஜெபம் பண்ணிட்டேன், உடனே போய் ராஜாட்ட சொல்லாமா? இல்லை, ராஜாட்ட போய் நிற்கிறார். ராஜா என்னன்னு கேட்குறார்? ராஜா, நீங்கள் விருந்துக்கு வர வேண்டும், விருந்துக்கு வர வேண்டும். 1 நாளில் 2 நாளில் 3 நாள் விருந்துக்கு அழைக்கிறார். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். she waited for the favorable time. எடுத்தான் கவிழ்த்தான் நம்ம காரியங்களை செய்யக்கூடாது.
அவள் தகுந்த நேரத்துக்காக காத்திருந்தாள். இப்போ ராஜா கேட்குறாரு, ரொம்ப சந்தோஷம், 3 நாள் இப்படி என்னை உபசரிக்கிறாள், உனக்கு என்ன வேணும்? அப்போ அவள் சொல்லுகிறாள், ராஜாவே, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது உண்டானால், உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்பட வேண்டும். 7ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சொல்றா, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால், நான் ராணி தானேங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. மிகவும் பொலைட்டாக கேட்குறா, தாழ்மையாய் கேட்கிறாள், பணிவாய் கேட்கிறாள். என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்பட வேண்டும். ராஜா அதுக்கு முன்னாடி என்ன கேட்குறாரு தெரியுமா? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் நான் கொடுப்பேன். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் சொல்கிறாரு, நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டால் கூட நான் உனக்கு தரமா? என்ன உன் மன்றாட்டு? நிறைய நம்மளாக இருந்தால் நான் அப்பாடா நம்மளுக்கு ராஜ்யத்தில் பாதி தராருன்னு நம்ம வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், யாருன்னா எப்படின்னா போட்டோம். அவள் அப்படி செய்யவில்லை. உமக்கு சித்தமாக இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனை கொடும், என்னுடைய நாட்டுக்கு என் ஜனங்களுக்கு என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களுக்கும் எனக்கு கட்டளையிடப்பட வேண்டும் என்று சொல்லி அவள் ராஜா இடத்துல கேட்கிறாள். உடனே ராஜா விசாரிக்கிறார், என்ன நடந்தது, ஏன் இப்படிலாம் பேசுகிறா? அப்போ சொல்கிறா, இந்த ஆமான் என்ன செய்தார், யூத மக்களையெல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்துல கையெழுத்து வாங்கியிருக்கிறார் ராஜா. உடனே ராஜா என்ன செய்கிறாரு, அது எல்லாத்தையும் ஹி ரிவர்ட்ஸ் ஹிஸ் கமாண்ட்மெண்ட், அவர் கட்டளையிட்டதெல்லாம் திருப்பி வாங்குறார். வாங்கிட்டு அந்த ஆமானை கொலை பண்ணவும் இந்த ஜனங்களை காப்பாற்றவும் ராஜா கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றாள். அதற்கு அந்த ராஜா என்ன செய்கிறாருன்னா, அவங்களையெல்லாம் அழிக்காதபடிக்கு அப்பொழுது மொர்தெகாயின் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது என்று சொல்லி 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படியாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அதற்கு காரணம் ஒரு பெண் துணிவாக எழுந்ததுனால தான். ஹல்லேலூயா. ஒரு குலமும் ஒரு இனமும் அழிவதை என்னால் பார்க்க முடியாது. நம்ம குலம், நம்முடைய இனம் அழிந்து கொண்டிருக்கிறதே இயேசுவை அறியாமல். நம்முடைய ஜனம் இயேசுவை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிறதே. நாம் உபவாசித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? இன்னும் என் மருமக மாறணும், என் மாமியார் மாறணும், என் பையன் மாறணும், என் நாத்தனார் மாறணும், சண்டை, பிரிவினைகள், சொத்து பிரச்சனைகள், கடன், இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். என் ஜனம் அழிகிறதே, என் இனம் அழிகிறதே, இதெல்லாம் ஒரு நாள் போயிடும். நம்முடைய சொத்து, நம்முடைய சம்பத்து, இவைகளெல்லாம் போய்விடும். ராஜ்யம் போய்விடும், ராஜாங்கங்கள் மாறிவிடும். ஆனால் நித்திய ராஜ்யம் அது மாறாத ராஜ்யமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என் இனமும் என் குலமும் அந்த ராஜ்யத்திலே காணப்பட வேண்டும். ஆமென். ஆகையினாலே உபவாசித்து நம்முடைய இன மக்களுக்காக, நம்முடைய ஜனத்துக்காக, நம்முடைய குல மக்களுக்காக நாம் உபவாசித்து அவருடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உபவாச ஜெபம் என்று நம்ம அழைக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்முடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு. அது பாஸ்டர் இதுக்காக ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் இயேசுவை அறியாத மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அநேக மக்கள் இன்னும் இயேசுவை அறியவில்லை. இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். நமக்கு பயமாக இருக்குல்ல இயேசுவை பற்றி சொன்னால் அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னு தெரியலையே, என்ன திட்டுவாங்கன்னு தெரியலையே. அதை பற்றியெல்லாம் எஸ்தர் அக்கறைப்படவில்லை. நான் செத்தாலும் சாகிறேன். A woman who took leadership, a woman who did not think her life as big, தன்னுடைய ஜீவன் பெரிதென்று அவள் எண்ணவில்லை, தன்னுடைய ராஜ்யம் பெரிதென்று எண்ணவில்லை, தன்னுடைய பதவி பெரிது என்று எண்ணவில்லை. என் ஜனம் என் குலம் அழியக்கூடாது, என் ஜனம் என் இனம் காப்பாற்றப்பட வேண்டும், என் ஜனம் என் இனம் மீட்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். ஆகையினாலே நான் செத்தாலும் சாகிறேன், என் ராஜ்யபாரம் போனாலும் சரி, நான் ராஜாத்தி என்ற பட்டத்தை பொசிஷனை இழந்தாலும் பரவாயில்லை, நான் என் மக்களுக்காக போய் பேசுவேன், என் இயேசுவுக்காக நான் பேச வேண்டும். ஹல்லேலூயா. என் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா.
ஒருத்தங்க எப்படி ஒரு பாட்டு இருக்குது, நான் இயேசுவுக்கு பைத்தியக்காரன்தான், நீ யாருக்கு பைத்தியம். சில பேர் சிகரெட்டுக்கு பைத்தியம், சில பேர் குடிக்கு பைத்தியம், சில பேர் நகைக்கு பைத்தியம், சில பேர் பணத்துக்கு பைத்தியம். ஆனால் நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் தான். நாம் யாருக்கு பைத்தியக்காரர்களாக இருக்கிறோம்? உலகம் நம்மளை பார்த்து பைத்தியம் சொல்லலாம். இயேசுவுக்காக உன்னை உலகம் பைத்தியம் என்று சொன்னால் பரவாயில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை எஸ்தர் போய் இப்படி ஷீஸ் ரிஸ்கிங் ஹர் லைஃப். மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, புத்தி இருக்கா, எவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்போ தான் ராஜாவாக்கியிருக்கார் ஆண்டவர், போய் ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்கிற, செத்து போனினா என்ன ஆகும், உன் என்னமே அழிச்சு போட்டார்னா என்ன ஆகும். பட் ஹர் ட்ரஸ்ட் வாஸ் இன் த லார்ட். அவருடைய விசுவாசம் தேவன் பேரில் இருந்தது. ஹல்லேலூயா. அவருடைய விசுவாசம், நான் ஜெபிக்கிற தேவன் என்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்று இருந்தது. ஹல்லேலூயா. நானும் என் தாதிமாரும் உபவாசித்து ஜெபிப்போம், நீங்களும் எல்லாரும் உபவாசித்து ஜெபிங்கள். அவருடைய விசுவாசம் ஜெபத்திலேயும் அந்த ஜெபத்தை கேட்கிற தேவனிடத்திலும் இருந்தது. ஹல்லேலூயா. மாம்சமான யாவும் ஜெபத்தை கேட்கிறவரே உம்மிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறபடினாலே நம்ம உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஒரு குலம், ஒரு இனம், அவளுக்கு விரோதமாக ஒரு பொல்லாப்பு வரும்பொழுது ஒரு பெண் ஜெபத்தினாலே ஒரு இனத்தையே காப்பாற்ற, இல்லைன்னா எபிரேய குலமே அழிந்து போகும், யூத குலமே அழிந்து போகும். ஆனால் ஒரு பெண்ணுடைய தீர்மானம், ஒரு பெண்ணுடைய தைரியம், ஒரு பெண்ணுடைய ஜெபம், ஒரு பெண்ணுடைய விசுவாசம், ஒரு பெண்ணுடைய ஞானம், ஒரு பெண்ணுடைய பொறுமை, அவருடைய டாக்டிக்ஸ், நாக்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த நேரத்தில் பேசணும் பார்த்து பேசுகிற அனுபவங்கள். ஆகையினாலே அந்த இனம் காக்கப்பட்டது. இன்னும் ஒரு பெண்ணை குறித்து பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 4:1. ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? திரும்ப பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். அப்படின்னா இவங்க அதுக்கு முன்னாடியும் பொல்லாப்பு செய்திருக்காங்க, ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். மாற்றி மாற்றி என்ன செய்யறது? பொல்லாப்பு செய்வது. சில சமயம், ஆண்டவரே உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு ஆண்டவரே. அடுத்த நாள், என்ன ஆண்டவரே, கண்ணில்லையே ஆண்டவரே, என்னை பார்க்க விட மாட்டீங்களா ஆண்டவரே. கேள்விகள், கீழ்ப்படியாமை, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தல், இவைகளெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்து வந்தார்கள். நம்ம நினைக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்க தான் செய்தாங்க, நம்மளும் செய்கிறோம், நாமும் செய்கிறோம் அநேக வேளையில். ஒரு சகோதரி இப்படி என்னை பார்த்து கேட்டாங்க, ஆண்டவர் நான் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாரா? என் வாழ்க்கையில் சந்தோஷமான காரியமே நடக்கலை. சில தவறுகளை நாம் செய்துவிட்டு தேவன் மேல் குற்றம் சொல்லுகிறோம். கடனாக வாங்கி வச்சுட்டு கடன்காரை வந்து நெருக்கும் போது, ஏன் ஆண்டவரே நான் கடனில் தள்ளிங்க, கடன் வாங்காது இருப்பாயாகன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, கீழ்ப்படியலை. ஏன் ஆண்டவரே நான் கடனாக வாங்க வைக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னாரா கடன் வாங்குன்னு? ஆனால் பிரச்சனைகள் வரும்பொழுது அதை தேவனை என்ன செய்கிறோம்? குற்றம் செலுத்துகிறோம். ஆண்டவர் தான் இப்படி என்னை நடத்திட்டார். ஆண்டவர் நடத்தலை, நீயாய் போய் நடந்தாய். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். அந்த சமயத்தில் ஒரு தேசம் பொல்லாப்பை செய்து கொண்டிருக்கிறது. பொல்லாப்பு வரல, அவங்களே பொல்லாப்பை தேடிக்கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவர்களே பொல்லாப்பை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் தேவன் அவர்களை மீட்டெடுக்கும்படியாக தெபோராள் என்ற ஒரு பெண்ணை எழுப்புகிறதை பார்க்கிறோம். வசனம் 4:3. எனக்கு 3வது வசனத்தில் கடைசி வார்த்தையை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர், ஹல்லேலூயா. பொல்லாப்பு வருதுன்னா யார்கிட்ட போய் முறையிட வேண்டும்? கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். நம்ம என்ன செய்கிறோம்? மனுஷங்கள்கிட்ட போய் முறையிடுறோம், இல்லைனா அம்மா அப்பாட்ட போய் முறையிடுகிறோம், இல்லைனா நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட போய் முறையிடுகிறோம். ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் நன்றாக ஒரு காரியத்தை அறிந்திருந்தார்கள். பொல்லாப்பு வரும்பொழுது யாரை நோக்கி முறையிட வேண்டும்? கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அவங்களுக்கு கொஞ்சம் ஞானம் உள்ள ஜனம். என்னதான் நான் பொல்லாப்பு செஞ்சாலும் அவர்கிட்ட போய் சரணாகதி ஆகிட்டா அவர் மாற்றிடுவாரியா? ஹல்லேலூயா.
இரக்கமுள்ள தேவன். அவர்கள் முறையிட்டார்கள். அந்த சமயத்தில் தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தாள். பாருங்க, ஒரு பெண் தீர்க்கதரிசி, அநேக ஆண் தீர்க்கதரிசிகள், அதன் மத்தியில் ஒரு பெண் தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்புறார். இந்த டெபோரா யாருன்னா லபித்தோத்தின் மனைவி. அவளுக்கு குடும்பம் இருந்தது, குடும்பத்தின் காரியங்கள் இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆடு மாடுகள் எல்லாம் இருக்கும். பால் கறக்க வேண்டும், பாத்திரம் தேய்க்க வேண்டும், வீடு பெருக்க வேண்டும், துணி துவைக்க வேண்டும், பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், எல்லா வேலைகளையும் அவர் ஒரு குடும்ப ஸ்திரீ. நிறைய வேலை நம்ம என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம் தெரியுமா? எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, நான் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? தெபோராள் had a work outside the home. வீட்டுக்கு வெளியில் அவருக்கு வேலை இருந்துச்சு. என்ன வேலை தெரியுமா? தீர்க்கதரிசி. இப்போ நிறைய பேர் நம்ம வீட்லேயும் வேலை செய்கிறோம், வெளியிலையும் போய் வேலை செய்கிறோம். இவளுக்கு ஒரு வேலை என்னென்னா, அவள் தேவனுடைய தீர்க்கதரிசி. தேவனுடைய தீர்க்கதரிசினா தேவனிடத்துலேருந்து வார்த்தைகளை கேட்டு மக்களுக்கு சொல்லிக்கிறவள். அவள் நியாயம் விசாரித்து கொண்டிருந்தால் she was a judge. பெரிய பொசிஷன் தானே. நம்ம சின்ன வேலையை செஞ்சுட்டே ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறோம். அவள் ஜட்ஜு, இஸ்ரவேல் மக்களுக்கு ஜட்ஜு. வர்ற கேஸெல்லாம் அவள் ஹேண்டில் பண்ணோம். அப்படிப்பட்ட ஒருத்தி அவள் தேவனுக்கு she was someone who feared God. தேவனுக்கு பயந்த ஒரு மகள். இல்லைன்னா அவளை ஜட்ஜ் ஆண்டவர் வைக்க மாட்டார். அப்பொழுது அவள் சொல்கிறா அவளுடைய கேப்டன்ட்ட, பாராக்கை வரவழைத்து, அவர் ஒரு படைத்தலைவர், நீ நப்தலி புத்திரர் செபுலோன் புத்திரரில் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போ. அப்பொழுது அந்த யாபின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் சீசோன் பள்ளத்தாக்கில் உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஷீ இஸ் டெல்லிங் த கேப்டன் ஆஃப் த மிலிட்ரி ட்ரூப்பில் இருக்கிற கேப்டனை பார்த்து சொல்கிறா, ஆண்டவர் சொன்னார்ல படையெல்லாம் கூட்டிட்டு போன்னு சொல்லி, எதிராளியை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னார்ல, இன்னும் என்ன பண்ணிட்டுருக்க, போ என்று சொல்லுகிறார். someone who advised the military captain. இப்போ மிலிட்ரியில் ஜென்ரல், அப்புறம் நிறைய ரேங்க்ஸ் இருக்குது. ஓகே, கர்னல், அப்படி ஒரு மிலிட்ரியில் ஜென்ரல், ஆர்மி ஜென்ரல், கேப்டன். அவர்கிட்ட தைரியமாக சொல்கிறார், ஆண்டவர் சொன்னார் தானே, நீ போய் என்ன செய், படையை எடுத்துக்கொண்டு போய் எதிராளிட்டப்போ ஆண்டவர் எதிராளியை உன் கையில் ஒப்பு கொடுப்பான். ஆனால் அந்த பாராக் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். ஒரு மிலிட்ரியில் இருக்கிற ஆள் போயிட்டு, அம்மா நீ வாமா அப்போ தான் சண்டைக்கு போகலான்னு சொன்னால் யாராவது சிரிப்பாங்களா, சிரிக்க மாட்டாங்களா? சிரிப்பாங்க. ஆனால் பாராக் தெபோராளை நம்பி போகவில்லை, தெபோராளோடு கூட இருந்த ஆண்டவரை நம்பி தெபோராளை அழைக்கிறான். அல்லேலூயா. நம்ம கூட ஜனங்க அப்படி கூப்பிடணும், நீ வா, உன்னோட ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ வந்தால் இங்கு சமாதானம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. நீ வந்தால் ஜெயம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. நீ வந்தால் இங்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. நீ வந்தால் நாம் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வோம். ஆமென். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். தேவன் நம்மிடத்துல இல்லை என்றால் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு போனாலும் ஜெயம் நமக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. தேவன் இல்லாமல் எதையும் நம்மால் செய்ய முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். படை பலம், பணபலம், மனித பலம், உதவிகளின் பலம், நண்பர்களுடைய பலம், அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அதனால் நான் செய்து விடுகிறேன் என்கிற பலம் எல்லாம் இயேசு என்ற பலன் இல்லாவிட்டால் பொய்த்துவிடும். ஹல்லேலூயா. எதன் மீது நம் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறோம்? மனிதருடைய வார்த்தையை நம்பி கட்டினால் இட் இஸ் அ ஹவுஸ் பில்ட் ஆன் சாண்ட். நான் வீடுன்னு சொன்னால் கட்டடத்தை சொல்ல, குடும்பத்தை பற்றி சொல்லுகிறேன். எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க இப்படி தான் செய்யணும், பைபிளில் சொன்னபடி உங்கள் அம்மா சொன்னால் நீ செய். பைபிளில் ஒன்று சொல்லுது, ஆனால் அவங்க அம்மா ஒன்று சொல்கிறாங்கன்னா அதன்படி செய்யாதே. எங்கள் மாமா சொல்லிட்டாரு, வளர்த்தவர், அதனால் நான் அப்படி தான் செய்வேன். நல்லது, மாமாவுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் does the word agree with what your mama says? வேதத்தில் சொன்னபடி உன் மாமா உன்னை கற்றுக் கொடுத்தால் செய்.
வேதத்திற்கு விரோதமாக நம்முடைய பெரியவர்கள் சொல்லித் தருவார்கள் என்று சொன்னால் மரியாதையோடு கூட நம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி செய்ய தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அப்பொழுது டெபோராள் சொல்கிறார், நான் உன் கூட வரேன், ஐ வில் கம் வித் யூ என்று சொல்லி அவர்கள் போகிறார்கள். டெபோராள் பயப்படவில்லை. டெபோராள் 900 இரும்பு ரதங்களை பார்க்கவில்லை. டெபோராள் எதிராளுடைய பலத்தை பார்க்கவில்லை. ஆனால் அவள் பார்த்ததெல்லாம் தேவன் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஹல்லேலூயா. பெரிய பட்டயம், பெரிய போர், பெரிய அதிகாரிகள், பெரிய 900 இரும்பு ரதங்கள், அப்படின்னா 900 வீரர்கள் இதெல்லாம் இருக்காங்க. இட்ஸ் அ பிக் மைட்டி ஆர்மி. ஆனால் டெபோராள் அவைகளை பார்த்து பயப்படவில்லை. ஏனென்று சொன்னால் உன் கைகளில் அவளை ஒப்பு கொடுப்பேன் என்ற கட்டளையிடவில்லையா? கர்த்தர் கட்டளையிடவில்லையா? கர்த்தருடைய கட்டளையின் மேல் அவருடைய கண்கள் இருந்தது, அவருடைய நம்பிக்கை இருந்தது, அவருடைய பார்வை இருந்தது. ஹல்லேலூயா. She went because of the word of God. தேவனுடைய வார்த்தையை நம்பி அவள் போனாள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி அவள் போனாள். சூழ்நிலைகள் பாதகமாய் இருந்தாலும், எதிராளிகளுடைய பலன் பெரிதாய் தோன்றினாலும் அவள் தேவனை சார்ந்து போனாள். If God be for us, who can be against us? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். தேவன் எதிராளிகளை அவரை தேடி அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது எதிராளிகளை நமக்கு கரங்களிலே ஒப்பு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் தேவனை பற்றி கொள்ள வேண்டும், தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவியனை நம்பி இருக்க வேண்டும். பொல்லாப்பு வரும்பொழுது அபிகாயில் தன் குடும்பத்தை காப்பாற்ற அவள் ஒரு பெண் எழுந்திருக்கிறதை பார்க்கிறோம். a leadership in a woman. நிறைய சமயத்தில் புருஷனுக்கு பயப்படுற அநேக பெண்கள், ஐயோ நான் செஞ்சுட்டா என் புருஷனை அடித்து விரட்டிடுவார். கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தால் அதை செய். ஹல்லேலூயா. Don't fear your husband more than God. தேவனை விட உன் புருஷன் மீது நீ அதிக பயம் கொள்ளாதே. ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி, ராஜ்ய பாரம் போய்விடுமே அதை பற்றிலாம் அவளுக்கு அக்கறை இல்லை. என் இனம் அழிகிறதே, என் குலம் அழிகிறதே, ஐயோ என் சொத்து போயிடுமே, போனா போகுது, உன் ஆத்மாவை காத்துக்கொள். ஹல்லேலூயா. ஒரு இனத்தையும் ஒரு குலத்தையும் காக்க தான் பொசிஷனே போனாலும் பரவாயில்லன்னு எழும்புகிற ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம் எஸ்தர்ல. டெபோராள் ஒரு பெண், ஒரு நீதிபதி, ஒரு நியாயாதிபதி, இஸ்ரவேல் தேசத்துக்கு நன்மை செய்தாள். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு எது தெரியுமா காரியம்? இப்போ வெங்கடேஷ் சொன்னார், பெண்கள் கண்கள், பெண்கள் பேக் போன். ஆனால் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? The fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படாமல் எந்த ஸ்திரீயும் எதையும் சாதிக்க முடியாது. ஆமென். வேதாகம சரித்திரத்தில் பார்க்கும்பொழுது கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீகள் அநேக காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். அநேக காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். உலகம் அவங்கள துச்சமாக பார்த்துருக்கு. ஆனால் இந்த பெண்ணு போய் என்ன பண்ண முடியும்? ஆனால் அவர்கள் ராஜ்யங்களை அசைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தா பெண்களை பற்றி போட்டிருக்கு. அவர்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்தார்கள். வாக்கு பண்ணப்பட்டதை அவர்களுக்கு கிடைக்காவிட்டால் கூட அவங்க காத்திருந்தார்கள். தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். அந்த பெண்ணுக்கு தான் அந்த துணிவு வரும். பெண்ணுக்கு தான் என்ன வரும்? அப்படிப்பட்ட துணிவு வரும். ஆகையினால அபிகாயில் தன் வீட்டார் அனைவரும் காக்கப்படும்படி எழுந்திருந்தாள். எஸ்தர் தன் இனம் குலம் அழியாமல் இருக்கும்படியாய் எழுந்தாள். தெபோராள் நியாயாதிபதி, தன் தேசம் காக்கப்பட வேண்டும் என்ற போருக்கு கூட போக துணிந்த ஒரு பெண். ஆண்டவர் அவங்க கரத்தில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு நாம் துணியும் பொழுது,
தேவனை நம்பி அவரை சார்ந்து அவருக்கு பயந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்ளும் பொழுது நம்முடைய வீட்டார், நம்முடைய இனம், நம்முடைய குலம், நம்முடைய தேசம் காக்கப்படும். ஹல்லேலூயா. ஆகையினால் அபிகேலாக எழுந்திருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஆமென். எஸ்தர்களாக எழும்ப தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. தெபோராள் எழும்பும் வளவும், தெபோராள் தாயாக எழும்பும் வளவும் கிராமங்கள் தோறும் பாழாயின. என்ன அழகான ஒரு வசனம். தெபோராள் தாயாய் எழும்போலும் கிராமங்கள் எல்லாம் பாழா கிடந்துச்சு. ஆனால் அவள் எழும்பின பிறகு எல்லாவற்றையும் இஸ்ரவேல் தேசம் திருப்பி கொண்டது. இன்றைக்கு உன் கிராமத்துக்கு நீ ஒரு தெபோராளாய் இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய தேசத்துக்கு நாம் ஒரு எஸ்தராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துக்கு நாம் ஒரு அபிகேலாக இருக்க வேண்டும். ஆமென். அந்த அபிஷேகம் ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். எல்லாரும் பாருங்க, இவங்க பேர் தான் அபிகேல். அடா சொல்லுங்களேன், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அழகுக்கு பஞ்சம் இல்லை, ஆபரணங்களுக்கு பஞ்சம் இல்லை. அபிகேலுடைய கேரக்டர், குணம், குணாதிசயம், அது ரெண்டாவது பிக்சர். முதல் படத்தை திரும்ப போடுமா? அபிகேல் என்று சொன்னால் என் தந்தையில் மகிழ்ச்சி, என் தந்தை என்னில் சந்தோஷமாக இருப்பார், அதுக்கு பேர் தான் அபிகேல். இவ தான் அபிகேல். இந்த அபிகேலுக்கு இருந்தது என்ன தெரியுமா? நற்குணம், குணசாலி. எத்தனை பேருக்கு உங்கள் வீட்டில் நற்குணம் இருக்கும், குணம் இருக்கும்? சரியா? பிரைஸ் தி லார்ட். அடுத்த படம், இன்றைக்கி 3 பேர் பார்த்தோம். ரெண்டாவது நபர் யார்? எஸ்தர். எஸ்தர்னா நட்சத்திரன்னு அர்த்தம், ஸ்டார். இந்த எஸ்தருக்கு இருந்த காரியம் என்ன, குணம் என்ன? தன் குலத்தை காக்கணும், தன் இனத்தை காக்கணும், தன் தேசத்தை காக்கணும். அல்லேலூயா. இப்படி ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். ஒவ்வொரு பெண்களும் குடும்பத்துக்காக, தேசத்துக்காக, சமூகத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கார்கள். எஸ்தர் அப்படி சொன்ன, என்ன சொன்ன? நட்சத்திரம். அபிகேல் என்ன சொன்ன? அட தமிழ சொல்லுங்க. என் தந்தையில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், தந்தையின் மகிழ்ச்சி. மூன்றாவது நபர் தெபோராள். இன்னொரு படத்தையும் காட்டுமா? தெபோராள்னால் தேனி. இந்த 3 பேரும் இன்றைக்கு நம்ம பார்த்தோம். 3 பேரையும் நம்ம இன்றைக்கு பார்த்தோம். இந்த 3 பேருடைய கேரக்டர் நம்முடைய குடும்பங்கள் இருந்தால் நம்ம குடும்பம் சிறப்பாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாக ஒரு சின்ன ஆப்ரேஷன், எனக்கு இந்த கையில் ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்துச்சு விரலில். என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க. இந்த நைட் நான் பேசுகிறேன், இது உங்களுடைய விசுவாச முன்னேற்றத்துக்காக பேசுகிறேன். ஏம்மா எனக்கு ஆப்ரேஷனே வேண்டாம்மா, வீட்டுக்கு போயிடலாமா நைட்டோட நைட்டு, டாக்டர்கிட்ட சொல்கிறேன். டாக்டர்கிட்ட சொல்லிவிடுமா நம்ம போகலாமா அப்படின்னு சொல்கிறேன். அவங்க சொன்னாங்க, ஏங்க இது ஒன்றும் இல்லைங்க, இது சாதாரண தாங்க, கொஞ்சம் நேரத்தை சீக்கிரம் வெளியே வந்துடுவீங்க, சரியாயிடுங்க அப்படின்னாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு நான் தேட்டருக்கு போகிறதுக்கு என் ஒய்ஃப், என்னுடைய மனைவி என்னை தயார்படுத்துகிறாங்க. அல்லேலூயா. சண்டை போடல, அடிக்கலை, இடிக்கலை, உரைக்கலை, சில சமயம் தட்டு பறக்கலை. வீட்டில் நிறைய சமயங்களில், நிறைய வீடுகளில் இதெல்லாம் நடக்குது. நல்ல மனைவி, மனைவியாக இருங்க. அல்லேலூயா. இறைவன் கொடுத்த வரம் மனைவி, ஆனால் புருஷன் கூட இறைவன் கொடுத்த வரம் தான். அல்லேலூயா. ஆவதும் பெண்ணாலே, அழிவதும். உன் குடும்பத்தை நீ உருவாக்கி கொண்டிருக்கின்றாயா, அதை உன் குடும்பத்தை நீ அழித்து கொண்டிருக்காயா? கை தூக்கி சொல்லுங்கள், என் குடும்பத்தை நான் உருவாக்க பிறந்தவள். ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்கிறாரு, நீயும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ நற்குணசாலி என்பதை இந்த ஊர் ஜனமே தெரிஞ்சிருக்கு அப்படின்றார். 3ஆம் அதிகாரம் 9-10 ரூத்து புஸ்தகத்தில். அபிகேலை பார்த்து தாவீது சொல்றார் பாருங்க, நீயும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. ஓ, பெண்கள் தேசத்தின் ஆசீர்வாதம், வீட்டுக்கு ஆசீர்வாதம் இல்லையா, குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் தேவ கிருபையினாலே நம்ம ஆசீர்வாதம். ஸோ தெபோராளுக்கு என்ன இருந்தது? துணிச்சல் இருந்தது. எஸ்தருக்கு ஜபம் இருந்தது. அதோடு கூட தைரியம், போல்டாக போய் நிற்கிறா ஒரு ஆம்பளை முன்னால். அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன்,
என் தேசத்துக்காக நான் நிற்பேன் அப்படின்றா. அபிகேல் அப்படின்னா ஏற்ற காலத்தில் நல்ல யோசனை பண்ணக்கூடிய நல்ல மனைவியாக இருந்தா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் வீடுகளிலே ஆண்டவரே உம்முடைய சமாதானம், உம்முடைய சுகவாழ்வு ஆண்டவர் தங்கி இருக்கட்டும் சாமி. இப்படி ஊழியக்காரனாய் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் சுவாமி. வர தடைப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. குடும்பமாய் தனித்தனியாய் பேராய் நீர் தொட்டு ஆசீர்வதிப்படி கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடும் வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக, ஆமேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தா இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்காரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்காரையில் நான் இன்று அவரை என்றென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒரு வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.